பனானா ஃபைபர் தான் இருக்கலே ஸ்ட்ராங்கஸ்ட் நேச்சுரல் ஃபைபர். மற்ற எந்த நீங்கள் ஃபைபர் எடுத்தாலும் அதோட பனானா ஃபைபர் தான் 4 to 5 times ஸ்ட்ராங்கர் ஃபைபர். ஸோ அதுலேருந்து நம்ம இந்த பேப்பர் செய்கிறதுனால பேப்பர் மட்டும் இல்லாமல் அதுலேருந்து நம்ம அட்டைப்பட்டிகள், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பேக்கிங் ப்ராடக்ட்ஸ்லாம் செய்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது நம்மளோட ஒரு அட்டைப்பட்டி. ஸோ இது மாதிரி நம்ம கஸ்டமைஸ் லோகோ இதெல்லாம் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதனால் எங்களுக்கு என்னன்னா காஸ்ட் வைஸும் கம்மியாகுது. ஏன்னா ஃபார்மஸ்ட்டு நம்ம வேஸ்ட்டாக போகிற ஒரு ரா மெட்டீரியல் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால காஸ்ட் வைஸ் நம்மளுக்கு கம்மியாகுது. அது மட்டும் இல்லாமல் ப்ராடக்டோட டியூரபிலிட்டி நம்மளுக்கு அதிகமாக இதில் வருது. ஸோ இப்போ நாங்கள் ரீசெண்டாக கண்டுபிடிச்ச இது என்னன்னா பனானா ஃபைபரோட டென்சிட்டி வந்துட்டு ரொம்ப கம்மி. தெர்மோகோலுக்கு ரொம்ப ஈக்குவலான அந்த டென்சிட்டியில தான் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணோம், தெர்மோகோல் வந்துட்டு இப்போ நம்ம பேக்கிங் டிவி வாங்குறோம் இல்லைனா ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறோம்னா தெர்மோகோல் பீடிங்லாம் வரும் இல்லையா. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு மக்கறதுக்கு 200 300 வருஷம் ஆகுங்கிறாங்க. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த மாதிரி பனானா ஃபைபர்லேருந்து நாங்கள் இதில் வந்துட்டு அட்கசிவ் வந்துட்டு நேச்சுரல் அட்கசிவ் தான். இந்த கெசவா ஸ்டார்ச் இந்த மாதிரி அட்கசிவ் ஆட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு பேக்கிங் கொடுத்துருவோம். ஸோ இது நீங்கள் வந்துட்டு இன்னொரு பாக்ஸ் போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இம்பாக்ட் ஆச்சுன்னா நம்ம பனானா ஃபைபர் இந்த மோல்டு தான் இம்பாக்ட் ஆகுமே தவிர டிஃபார்ம் ஆகுமே தவிர உங்களுக்கு ப்ராடக்ட் வந்துட்டு சேஃபாக உங்களுக்கு கஸ்டமர்ஸ் ரீச் ஆகும். ஸோ இது வந்துட்டு இன்னொன்று நாங்கள் செஞ்சுருக்கோம். ஸோ இதில் நம்ம எங்கள் ப்ராஜெக்டில் முக்கியமாக என்ன பார்க்குறோன்னா பனானா தண்டை நாங்கள் காட்டுலேருந்து ஒரு ஃபீல்ட்லேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வரோன்னா அதை வந்துட்டு நாங்கள் எதுவுமே ரிஜெக்ட் பண்ணுறதில்ல. எல்லாமே ஏதாவது ஒரு ப்ராடக்டாக நாங்கள் வந்துட்டு மாற்றிடுவோம். ஸோ நம்ம வந்துட்டு ட்ரிம்மிங் வேஸ்ட்டு, அதுக்கப்புறமா ரிஜெக்ஷன் வேஸ்ட்டு இதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி பேக்கிங் பீனட்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக மாற்றிடுவோம். இது வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு நாங்கள் ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கோம். ஸோ காமர்ஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் ப்ராடக்ட் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு பபிள் ரேப் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் உள்ளே போட்டு நீங்கள் அனுப்புனீங்கன்னா இது நீங்கள் எங்கேருந்து ட்ராப் பண்ணாலுமே உங்கள் ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகாது. ஸோ அதுதான் எங்களோட திங்ஸ் வந்து நான் பேக் பண்ணுறதுக்கு எனக்கு 50 ரூபா செலவாகுது. ஆனால் அதை விட கம்மியாக பாலிமரில் செலவானால் தான் நான் நோக்கி போவேன். அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது, அது பண்ண முடியும்? கண்டிப்பாக அதில் வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. எப்படி இது சாத்தியம்னா நாங்கள் வந்துட்டு மற்ற ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் மாரி கையில் செய்கிறது ஸோ அந்த மாதிரி இல்லை. நாங்கள் வந்துட்டு இன்ஜினியரிங் பேக்ரவுண்டில் இருக்கால மோஸ்ட்டாக எங்கள்கிட்ட வந்துட்டு மிஷின்ஸ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ப்ராசஸ் வந்து ஆட்டோமேஷனில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் தண்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோடனே இப்போ எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னா 80 பைசா தான் ஒரு ஸ்ட்ரா மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த கிராஃப்ட் பேப்பரு அப்புறம் பிளேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ₹1.25 தான் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு. ஸோ மார்க்கெட்லேருந்து ஒரு 30 to 40% எல்லா ப்ராடக்ட்டுக்குமே நம்ம காஸ்ட் கம்மியாக தான் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வரும். செல்லிங் காஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30% தான் மார்ஜின் காஸ்ட் நம்மளுக்கு வரும். ஸோ நீங்கள் என்னன்னா உங்களுக்கு காஸ்ட்டும் கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஃபைபர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால மற்ற ப்ராடக்ட்டை விட இதோட டியூரபிலிட்டி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணுறதுக்கு 2 டைம் 3 டைம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் நம்ம ப்ராடக்ட்ஸ்.